Hi. Hello family members and welcome back to my channel. ஆக்சுவலாக நாம் இப்போ வந்து எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கோவாக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். ஆஸ் யூஸ்வல் ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லேயோ போகிற மாதிரி நினச்சி தான் நம்ம போயிட்டு இருந்தோம். ஆனால் நாம் போகிறது வந்து ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம். ஸோ நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது 4 hours பிஃபோராகவே நம்ம அங்கே போய் ஏர்போர்ட்டில் இருக்கணும். ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம போர்டிங் பாஸ் கூட எடுத்துருக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறதுனால அதோட ரூல்ஸ் ரெகுலேஷன் நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த பெங்களூரோட டிராஃபிக்கில் நம்ம போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்பயும் நம்ம எஃபர்ட் போட்டு ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் பிரேக் பண்ணி ஃபைனலாக நம்ம ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். ஃபைனலி நம்ம காரை எடுத்துக்கின்னு நம்ம தருமபுரிலேருந்து அப்படியே கிருஷ்ணகிரி போயிட்டு கிருஷ்ணகிரிலேருந்து ஒசூரிலேருந்து பெங்களூருக்கு போயிட்டு ஃபைனலாக நம்ம ஏர்போர்ட்டு போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ அது வந்து 162 கிலோமீட்டர் வருது. ஸோ இதுதான் நம்ம பெங்களூருடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ நம்மளுக்கு வந்து அதோட மிஷினில் தான் நம்மளோட போர்டிங் பாஸ் நம்ம எடுக்கணும். ஸோ ஃபைனலாக நம்ம போர்டிங் பாஸ் எடுத்துட்டோம். கைஸ் ஆக்சுவலாக நம்ம இந்த இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் இப்போது போக போகிறோம் கோவாக்கு. ஸோ ஃபைனலி நம்மளை வந்து கூட்டு போகிறதுக்கு ஃப்ளைட்டு வந்தாச்சு. கைஸ் ஃபைனலி ஏர்போர்ட் வந்து உட்காந்துட்டோம். ஏரோப்ளேன்குள்ளே வந்து உட்காந்துக்கிறோம். இன்னொரு ½ an hour ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிடும். कृपया अपनी सीट पॉकेट में रखें। ऑक्सीजन का प्रवाह शुरू करने के लिए ऐसे अपनी ओर खींचें और नाक और मुंह ढककर सांस लेते हैं। ऑक्सीजन मास्क पहनने से पहले अपना फेस इसके ऊपर। ध्यान रखें कि निकटतम द्वार आपके पीछे भी हो सकता है। आपात स्थिति में फर्श पर लगे एस्केप पाथ लॉकिंग सिस्टम की रीड से हवा भरें। ध्यान रखें कि द्वार के बाहर निकलने से बिल्कुल पहले आप रक्षा जैकेट में हवा भरें। यदि आप ओवरविंग मनोरंजन उपकरणों का इस्तेमाल टेक ऑफ के बाद कर सकते हैं। என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஃபைனலி ஃப்ளைட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேக் ஆஃப் ஆயிடுச்சு கைஸ். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஆக்சுவலாக டேக் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. நம்மளும் பறக்குறோம். நம்ம தான் இங்கேருந்து போய் வந்தாச்சு. சைடில் ரைட்டு கீழே வரை இறங்குது. சுருகில் காலியாச்சு தெரியல. வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. ஸோ அந்த மாதிரி இருக்குது கைஸ். ஃபைனலி நம்ம பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏறியாச்சு. ஸோ ஏறின உடனே டைரெக்டாக நம்ம மங்களூருக்கு போயிட்டு ஸோ அப்படியே மங்களூர்லேருந்து நம்ம கர்நாடகாவுக்கு போனோம். ஸோ அப்படியே கர்நாடகாலேருந்து கோகர்ணா போயிட்டு கோகர்ணாலேருந்து நம்மளுக்கு கோவாக்கே போய் நம்ம லேண்ட் ஆனது. ஸோ நம்மளுக்கு பெங்களூர் டு கோவாக்கு 791 கிலோமீட்டர் வருது. ஸோ கோவாக்கு லேண்ட் ஆன உடனே நம்ம முதல்ல பார்த்து ஜோரி பிரிட்ஜு தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலி பிரிட்ஜு பார்த்து முடித்த உடனே நம்மளோட ரூமுக்கு நம்ம வந்துவிட்டோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ரூம். ஸோ ஃபைனலி வந்து ஃப்ரெஷ்ஷாக போனதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து நம்மளுக்கு சப்பாத்தியும் ரைஸையும் சிக்கன் குருமாவும் கொடுத்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சு ரெஸ்ட் பண்ணோம். ஸோ மார்னிங் எழுந்தால் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரியும் ப்ரெட்டும் கொடுத்தாங்க. ஸோ நம்ம ப்ரெட்டு பூரியும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கைஸ் ஆக்சுவலாக இப்போ நம்ம பாக பீச்சை போகிறோம். நம்மளுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு கார் வந்தாச்சு. கார்ல ஏறியாச்சு. அப்படி பாஷா நிறைய போடுறேன். தீபகண்ணா ஹீரோ மாதிரி இருக்கிறீங்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு என்னென்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்கண்ணா. கைஸ் ஃபைனலி இதுதான் கோகோ பீச். ஸோ கோகோ பீச் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. கைஸ் ஃபைனலி கோகோ பீச் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நாம் நினைக்கிற மாதிரி இங்கெல்லாம் அவ்வளோ க்ரௌடெல்லாம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ ஓகே, நாம் வந்து அடுத்து நெக்ஸ்ட் பீச்சு போகிறோம். நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன். பாய் பாய். கைஸ் நாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட் அக்வாடாக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து நான் ஃபார்ட் அக்வாடா எப்படி இருக்கோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க.
பொண்ணுங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கிறாங்க பயங்கரமாக. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். கைஸ் ஆக்சுவலாக நம்ம தமிழ் ஹீரோஸ், கர்நாடகா ஹீரோஸ் எல்லாம் வந்து இங்கே தான் படமே எடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேஸ்க்கு தான் நாம் வந்திருக்கோம். உங்களுக்கெல்லாம் நான் இப்போ வீடியோவில் முழு கோவா எப்படி இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்க போகிறவாங்க. ஹலோ ஃபேமிலி மெம்பர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா கோவா பீச்சு தான் நாம் வந்திருக்கோம். ஆனால் இந்த பீச் பேர் என்னென்னா தரோடா பீச்சு தான் நாம் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேங்களூர்லாம் நீங்கள் என்ன பாருங்க, பேங்களூர்லாம் பார்க்க போவாதீங்க ஓகேங்களா. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தக்க வந்து ட்ரெஸ்ஸு போடாமல் குளிக்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் போகிறாள். ஸோ கைஸ் ஆக்சுவலாக இப்போ வந்து நீ வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது, ஆக்சுவலாக வந்து நீங்கள் எல்லா ஊர்லலாம் இந்த மாதிரி ஷோ எல்லாம் பார்த்துக்க மாட்டீங்க. நான் உங்களுக்காக எல்லாமே நான் காமிக்கிறேன் ஓகேங்களா. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க அப்படியே. ஆக்சுவலாக அவங்க ஒரு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பொண்ணுமே கிடையாது, அது வந்து ஒரு பையன். தேவையில்லாமல் ஏமாறுறீங்க, அது வந்து பையன் தான் ஓகேங்களா. நான் காமிக்கிறேன் அப்படியே. அது ரெடியாக இருங்க, ஜூ அவங்களை காமிக்கிறேன் அப்படியே வாங்க. கொஞ்சம் நீங்கள் பின்னாடி வாங்க அப்படிங்க. சக்தி ப்ரோ அண்ட் சரண் ப்ரோ டெடிகேட் ஃபார் யூ. நீங்கள் தான் இந்த வீடியோ பார்க்கணும். திமா சொல்கிறேன், கோவா வந்தீங்க அப்படின்னா மனசுங்களுக்கு குளிராக இருக்கும், உங்களுக்கு உடம்புக்கும் குளிராக இருக்கும், அந்த மாதிரி மனசுக்கும் கண்ணுக்கு குளிராக இருக்கும். மெயினாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கோவாக்கு கண்ணுக்கு வந்து குளிராக இருக்கும் உங்களுக்கு. வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியோட இல்லை கப்பல்ஸ் கூட வந்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ண முடியாது. சிங்கிளாக வாங்க, இன்றைக்கே சிங்கிளாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்க சிங்கள வந்து பாத்தவங்கெல்லாம் ஜோர் ஜோடியா கையெல்லாம் புடிச்சு சுத்திட்டே இருக்கிறாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. நாங்க மட்டும் தான் இங்க எது இல்லாம நம்ம பாட்டுக்கு பசங்களோட போயிட்டே இருக்கோம். அதுல வேற 2 மேரேஜ் ஆன அங்கிள் வேற கூட்டிட்டு வேற வந்துட்டோம். அவங்க தொல்லை மட்டும் தாங்கவே முடியல. நம்மள படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. ஸோ கைஸ் ஃபைனலாக பீச்செல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தோம். ஸோ ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கோவாவில் ஃபேமஸான பீச் அப்படின்னா இந்த பாகா பீச்சு தான். ஸோ அந்த மாதிரி பீச்சுக்கு தான் நாம் வந்திருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட பாகா பீச். Hey, I've seen this one. This is a classic. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சோடாவா ஊத்துற? நான் என்னைக்கு சோடா ஊத்துறேன்? ஏங்க நீங்க தானே சோடா ஊத்தி தானே குடிப்பீங்க? அது கிறுக்கச்சி, அது லோக்கல் சரக்கு. இது ஃபாரின் சரக்கு. ஃபாரின் சரக்குல சோடா ஊத்துறோம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. என்ன இது? வளைய புடுறா, வளைய விடுப்பா, அந்த சிலைய பார்ப்பா. என்ன பிகரு, என்ன பீஸு, இது என்ன ஐஸு, இதெல்லவோ ஐஸு. Marriage. No marriage? Yes. What's your name? Kalyana Sundaram. Kalyana Sundaram. Kalyana Mangale. Do you want to marry me? Okay. ஐயோ நான் தாலி கொண்டு வரல. நான் என்ன பண்ணுவேன்? I have a wedding ring.
ஆனா எங்க கம்பெனி காட்டாது. ஜே என்னடா பண்றீங்க? அக்கா மருந்து தலைகில ஆடுறீங்களாடா? சம்மர் வந்துருச்சுடா. நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பரோடா பீச்சில் தான் நான் வந்து இப்போ அங்கன பீச்ல இருக்கேன்டா. நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னோட லெஃப்ட் சைட்ல அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்து. அங்க இருக்கு. ஹலோ கைஸ், இப்போ நான் வந்து எந்த பீச்சில் இருக்கோம் அப்படின்னா பாகா பீச்சில் தான் நான் வந்து இருக்கோம். சரண் ப்ரோ, நான் இங்க இருக்க ப்ரோ, பின்னாடி இல்ல. பின்னாடி எல்லாம் டெக்னாலஜி. உங்களுக்காக தான் இந்த பாகா பீச்சுக்கு வந்து வீடியோ எடுக்கிற ப்ரோ. சத்தியமா எனக்காக எடுக்கல, உங்களுக்காக மட்டும் தான் நான் வீடியோவே எடுத்துட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? கைஸ், ஆக்சுவலாக நம்ம பீச்செல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாம் வந்திருக்கிறது கோவாவோட வாக்கிங் ஸ்ட்ரீட். ஸோ இதுதான் நம்ம கோவாவோட வாக்கிங் ஸ்ட்ரீட்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் நிறைய பப்பெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னு போகலாம். இதில் நிறைய ஸ்கேம் நடக்குது. ஸோ பார்த்து நடந்துக்கோங்க. இதில் பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. ஸோ கைஸ், நேற்று நம்ம ரஷ்யன் பப்பில் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நாம் இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா டால்ஃபின் பார்க்க தான் நாம் போயிட்டே இருக்கோம். கரையோரமாக அப்படியே மெதுவாக மீந்து நடுக்கடலுக்கு வந்துட்டோம். வந்துட்டு அப்படியே டால்ஃபினை பார்த்துட்டு நம்ம இப்போ வந்து ஸ்கூபா ட்ரைவ் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து அப்படியே லைவ் பாருங்கள், குதிக்க போகிறேன். இப்போ வந்து அப்படியே அண்ணா பேக் பெல்ட் அடிக்க போகிறேன். அண்ணன் பேக் பெல்ட் அடிச்சு பின்னாடி போகணும். முன்னாடி வந்தோன்னா செருப்பாலே அடிப்பாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? எங்கடா பெரியவர் உள்ள போயிட்டாரு. சுத்திட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடல் நடுவில் வந்து மிதக்கிட்டு இருக்கும். இன்கேஸ் ஏதாச்சும் கீழேருந்து ஏதாச்சும் ஒரு மீன் திமிங்கலாம் அந்த எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இல்ல வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. நம்ம புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என் பின்னாடி இருக்கிறது வந்து போட்டு. நான் இப்போ தண்ணியில் இருக்கேன். இது பேர் தான் தண்ணி. தண்ணீர் கொஞ்சம் உப்பாக இருக்குது. இது ஜாக்கெட்டு கண்ணா. பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக ஸ்கூப் ட்ரைவ் உள்ளார அப்போது ஸ்டார்ட் ஆகிட்டோம். 10 எபிசோட தண்ணிக்குள்ளார போயிட்டு உங்களுக்கு எது எதாவது சொல்கிறேன். கைஸ், ஆக்சுவலாக நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் டின்னர் உட்காந்து சாப்பிட்றது இந்த கசினோ போட்டில் தான். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் நாம் வந்திருக்கோம். ஃபார் த ஃபஸ்ட் டைம் லக்ஸுரி கசினோ போட்டில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். एक रोमांटिक गाना इस वक्त आप ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து கோவா எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம், வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தாய்லாந்து போக போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.